இந்த வாரமும் சண்டே ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சாச்சு. அதுவும் ஃபஜ்ரோட எந்திரிச்சாச்சு. என்னன்னா, இந்த வாரம் ஒரு மேரேஜுக்கு வந்து கிளம்புற வேலை இருக்கு. அதனால நிஹால் உம்மாவும் மட்டும் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டுருக்கோம். லாங் ட்ராவல். ஸோ எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நான் போல. ஸோ 7 மணிக்கெல்லாம் கார் வந்துருச்சு. அதோட கிளம்பிட்ட உம்மாவும் நிஹாலும். ஹலுல அனுப்பி விட்டுட்டு எனக்கு டீ போட்டு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, மதியானம் லஞ்சுக்கு வந்து 2 பேருக்கு தான். ஓகே. அதனால சிக்கன் வந்து இருந்தத எடுத்து வச்சு பிரியாணி போட்டுடலான்னு சொல்லி மசாலா பெரட்டி உள்ளே எடுத்து வச்சுட்டாக்கா நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும் மசாலா டேஸ்ட்டோட அப்படின்ட்டு இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா தயிர் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக லெமன் ஜூஸுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி உள்ளே தூக்கி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு எனக்கு போட்டிருந்த டீயுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நிஹால் இல்லைண்டாக்கா ஒரு மாதிரி போரிங்காக தான் இருக்குது. பக்கத்தில் இருந்தால் நிஹால் நிஹால்னு கூப்பிட்டுட்டு அது ஒரு மாதிரி இருந்தாலும் பக்கத்தில் இல்லைனாலும் ஒரு மாதிரி தேட்டமாக இருக்குது. ஸோ அதோட ரொம்ப போர் அடிக்குதுன்னு துணியெல்லாம் எடுத்து கொண்டு வந்து மடித்து வச்சுட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் நானும் அம்மாவும் வெளியில் வேலையை போயிருந்தோம். அப்போ ஒரு தெரு முனையில் இந்த மருதாணி கண்டு முளைச்சிருந்தது. அதை எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்து இலை வேஸ்ட்டாக கொட்டி போகும் இல்லையா, அதை வேஸ்ட் ஆக்காமல் அரைச்சி இன்றைக்கி மருதாணி கையில் வச்சுக்கலான்ட்டு உருவிட்டு வச்சா தான் புதுசாக துளிர் வரும். அது வந்து இந்த வேரை வந்து ஒரு பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வச்சு வேர் விடணும் இல்லையா, அதனால் அந்த பாட்டிலில் தண்ணி பிடிச்சி அந்த செடியை வந்து வச்சுட்டோம்னாக்கா சீக்கிரமாக அதில் துளிர் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம மண்ணில் நட்டு வச்சா நல்லா சீக்கிரமாக பிடிச்சிக்கும். ஸோ மருதாணி வந்து கொஞ்சமாக சீனி கிராம்புலாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். வழக்கம் போல் பிரியாணி செய்கிறது தான். நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு இது பண்ணோம் இல்லையா. ஸோ பிரியாணிக்கு எப்படி பண்ணுறதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஊற வச்சிருந்த சிக்கனுமே எடுத்துகிட்டு வந்துட்டு மசாலா வந்து இந்த இதில் வெங்காயம் தக்காளி கூட பாதி அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா சிக்கனில் ஏற்கனவே மசாலாஸ் பெரட்டி வச்சுருக்கேன். அதில் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த தாளிப்புலையுமே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பெரட்டி வச்சிருந்த சிக்கனே சேர்த்து நல்லா கிரேவி ஜூஸியாக செம்மையாக இருந்துச்சு வாசனையாக. அந்த சமயம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. அப்போங்க தண்ணி சேர்த்து கொதிச்சோடனே அரிசியுமே இது பண்ணியாச்சு. உப்பும் தேவையான அளவு போட்டுட்டேன். ஸோ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. தம்மில் வச்சுட்டு ஒரு மாதிரி போராக இருந்தது. மற்ற கிச்சன் வேலை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு சாப்பாடு இது பண்ணிட்டேன். கூடவே ஆனியன் ரைத்தாவும் பண்ணியிருந்தேன். அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சண்டேல அன்னையிலேருந்தே. என்ன வெயிலா எப்படி இருந்தாலும் கொடூரமான வெயிலாக இருந்தாலும் பிரியாணி மட்டும் சுட சுட சாப்பிட்டா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா. எப்படிப்பட்ட வெயில் அடித்தா என்ன அந்த பிரியாணி சூடாக சாப்பிட்டா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு அப்படி தான் பிடிக்கும். நீங்கள் யார் அந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணியிருந்தேன். அதையுமே எடுத்து வச்சுட்டு ரூமில் மடித்து வச்சிருந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக பெட்ஷீட் கவர்லாம் போட்டு எல்லா ரூம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நிஹால் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் போராக இருந்தது. உடம்பு முடியலைனாலும் ஏதாச்சும் படுத்தாலுமே போராக இருக்கிற மாதிரி இருக்குது. ரெஸ்ட் இருக்காதான்ட்டு ஒரு மாதிரி சொல்லுவோம். ரெஸ்ட்டு இருக்கிற மாதிரி ஒரு டைம் கிடச்சா கூட என்னடா போர் அடிக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணும். அதனால் எல்லாத்தையும் வேலையெல்லாம் இது பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட வந்து உட்காந்துட்டேன். பிரியாணி ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. இந்த மசாலாலாம் சிக்கனில் இது பண்ணி ரொம்பவே நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு நான் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா இளமருதாணி, அதையுமே கையில் வச்சுட்டேன். ஸோ சண்டே இப்படி தான் எனக்கு டே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அடுத்த விளாகில் பார்க்கலாமா? தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.